கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. வாசம் பண்ணுபவர். சங்கீதம் 132:14. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். முந்தின வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சீயோனை தெரிந்து அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. சீயோன் என்பவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான். ஏனெனில் சீயோன் சஞ்சாரிகளாகிய நமக்குள் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் என்று கூறுகிறார். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்று கூறுகிறார். இவ்வசனத்தை தியானிக்கும் எனக்கு அன்பானவர்களே, என்னை நேசிக்க யாரும் இல்லை. நான் மற்றவர்களின் உதவிக்காகவும் என் மூலம் அவர்களது தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக மாத்திரமே என்னோடு இருக்கிறார்கள். என்னை கொண்டு அவர்கள் விருப்பங்கள் நிறைவேற்றி முடிந்தவுடன் என்னை உதாசீனம் பண்ணி அழச்செய்து ஒதுக்கிவிடப்பட்ட நிலையில் ஆறுதலில்லாமல் எங்கு போக, யாரிடம் போவது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார், நீ எனக்கு வேண்டும். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று தாவீது ராஜா ஆண்டவரையே சார்ந்திருப்பதையும், ஆண்டவர் அவருக்குள் வாசம் பண்ணி இஸ்ரவேல் மக்களை நன்றாக விசாரிக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் நமக்கும் ஆறுதலாயிருக்க விரும்புகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கூறுகிறவர் நிச்சயம் விடுவிப்பார். நம்மை அவர் சமூகத்தில் விட்டு கொடுக்க வேண்டும். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதாவது செபிக்க வேண்டும். அப்போதுதான் நம்மில் அவர் வாசம் செய்வார். நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாசம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மளை சமர்ப்பிப்போம், ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி எங்களை முத்தரித்து, என்னை முத்தரித்து உம்முடைய பிள்ளையாக, மகனாக மகளாக மாற்றி அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.